மோண்டா புயல் காரணமாக ஆந்திராவில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மசூலிப்பட்டினத்திலிருந்து இரவு 7:50 மணிக்கு புறப்பட்டு தர்மாவரை செல்லும் விரைவு ரயில் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. மோண்டா புயல் காரணமாக ஆந்திராவின் முக்கிய வழித்தடங்கள் ரயில் சேவை பாதிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைகிறார். ஜெயக்குமார், மோண்டா புயல் காரணமாக ஆந்திராவில் இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? என்னென்ன ரயில்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன? கூடுதல் தகவல் என்ன? மோந்தா புயல் இன்று இரவு காக்கிநாடா மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடக்கக்கூடிய நிலையில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இதனால் பல இடங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அவ்வாறு தென் மத்திய ரயில்வே சார்பில் விஜயவாடா விசாகப்பட்டினம் வழித்தடத்தில் இயங்கக்கூடிய 150க்கும் மேற்பட்ட ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளது. இதில் 116 ரயில்கள் முற்றிலும் ரத்து செய்யப்பட்டுள்ள நிலையில் 25 ரயில்கள் வழித்தடம் நேரம் மாற்றி அமைக்கப்பட்டுள்ளது. 6 ரயில்கள் வேறு வழித்தடத்தில் அனுப்பப்பட்டு வருகிறது. தொடர்ந்து விசாகப்பட்டினம், ராஜமுந்திரி, காக்கிநாடா மற்றும் விஜயவாடா உள்ளிட்ட முக்கிய ரயில் நிலையங்களில் சிறப்பு உதவி மையம் அமைக்கப்பட்டு டிக்கெட் முன்பதிவு செய்த பயணிகள் ரத்து செய்யப்பட்ட ரயில்களுக்கான முழு பணத்தையும் பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும், ஆன்லைனில் டிக்கெட் பெற்ற பயணிகள் நேரடியாக ஐஆர்சிடிசி அல்லது ரயில் ஒன் செயலி மூலமாக தங்களது ரத்து செய்யப்பட்ட ரயிலுக்கான பயணத்திற்கான முன்பணத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்கள் சேவை மழை மற்றும் புயல் காரணமாக ரயில் சேவை எங்கேயாவது பாதிவழியில் நின்றுவிட்டால் அந்த இடத்தில் தேவையான உணவுகள் மற்றும் குடிநீரை காலதாமதமின்றி வழங்குவதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுத்து தயார் நிலையில் இருப்பதாகவும், ரயில்கள் பாதி இடத்தில் நின்றால் அவர்களுக்கு ரயில் பெட்டிக்குள் குடிநீர் பாதிக்காமல் இருப்பதற்காக உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தென் மத்திய ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து மாநில அரசுடன் தொடர்பில் இருப்பதாகவும், ரயில் தண்டவாளங்கள் பாதிக்கப்பட்டால் உடனடியாக சரி செய்வதற்கான சிக்னல்கள் மற்றும் தொழில்நுட்ப ரயில் பெட்டியுடன் அதிகாரிகள் தயார் நிலையில் இருப்பதாகவும், 24 மணி நேரமும் செகந்திராபாத், விஜயவாடா, விசாகப்பட்டினம் ஆகிய 3 இடங்களில் இருந்து அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும், பாலங்கள் மற்றும் ஏரிக்கரையை ஒட்டியுள்ள தண்டவாளங்களில் உள்ள பகுதிகளில் நீர் வரத்தை கண்காணிப்பதற்காக நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாக தென் மத்திய ரயில்வே மக்கள் தொடர்பு அதிகாரி ஸ்ரீதர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.